ஒரு இமேஜ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இவர் தான் நம்ம பாலாண்ணா. இப்போ இவர் ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்காரு, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு இவர் மேற்கொண்ட பாதைகளை பத்தியும் இந்த பாதைகள்ல இவருக்கு ஏற்பட்ட சில அவமானங்களை பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இவரோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா காரைக்கால். இவரோட சின்ன வயசுல இருந்தே இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நிறைய ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி அவங்க எல்லாருமே சந்தோஷமா வச்சுக்கிறத ஒரு ஹேபிட்டாவே வச்சிருந்திருக்காரு. தொடர்ந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதுல உனக்கு தனியா ஒரு டேலண்ட் இருக்கு, இந்த டேலண்ட்டை நீ அப்படியே விட்டுறாம இதை வச்சு உன்னோட ஃபியூச்சர் அமைச்சுக்கிற மாதிரி பாத்துக்கன்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த நம்ம பாலாண்ணனுமே அவரோட மனசுக்குள்ள பதிய வச்சுக்கிறாரு. இதுக்கு ஏத்த மாதிரியே சிரிச்சா போச்சு டீம்ல இருந்து அமுதவாணன் அண்ணன் காரைக்காலுக்கு வராரு. இவரை பார்த்து பேசுறதுக்கு நம்ம பாலாண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அமுதவாணன் கிட்ட நம்ம பாலா அண்ணன் இந்த மாதிரி நானும் நிறைய காமெடி எல்லாம் பண்ணுவேன், என்னையும் உங்க கூட சேர்த்துக்கங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நம்ம அமுதவாணன் அண்ணன் இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு. நம்ம பாலா அண்ணன் நான் இப்பதான் 11th படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அமுதவாணன் அண்ணன் அதுக்கு நீ முதல்ல இந்த 2 வருஷத்தை முடி, 11th 12th இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வந்து பாருன்னு இந்த போன் நம்பரை அவர்கிட்ட கொடுக்குறாரு. இவரோட போன் நம்பரை பாலா அண்ணன் கிட்ட கொடுக்குறப்பயே இந்த காலத்துல உள்ள பசங்க எல்லாம் துருன்னு அப்பப்போ ஒரு ஆர்வ கோளாறுல தான் இந்த மாதிரி பேசுவாங்கன்னு நினைச்சுதான் கொடுத்துருக்காரு. இது எப்பறம் உனக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா இது அவரே ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு. இப்படி இவரோட போன் நம்பரை நம்ம பாலா அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு போறாரு. எப்படியும் ஒரு 2 வருஷத்துல அந்த ஆர்வம் போயிடும், ஒரு ஆர்வ கோளாறுல தான் பண்றான் போலங்கிற மாதிரி நினைச்சிட்டு போயிடுறாரு. ஆனா நம்ம பாலா அண்ணன் 2 வருஷத்துக்கு அப்புறம் போன் அடிக்கிறாரு. இவர் என்ன நினைச்சு போன் அடிக்கிறாருன்னா எப்படியும் நம்ம போன் அட்டன் பண்ண மாட்டாங்க, அப்படி அட்டன் பண்ணாலுமே நமக்கு இந்த வாய்ப்பெல்லாம் தர மாட்டாங்கிற மாதிரி நினைச்சுதான் போன் அடிக்கிறாரு. ஆனா நம்ம அமுதவாணன் அந்த போன் அட்டன் பண்றாரு. அண்ணா இந்த மாதிரி நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு வந்திருந்தீங்க, அங்க நான் உங்களை பார்த்தேன், ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் வான்னு சொல்லி உங்க நம்பர் கொடுத்துட்டு போனீங்கன்னு சொல்றாங்க. இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. என்னடா அந்த பையன் ஒரு ஆர்வ கோளாறுல பண்றான் போலன்னு பார்த்தா உண்மையிலே 2 வருஷத்துக்கு அப்புறம் போன் அடிக்கிறான்னு இவர் மேல நம்ம அமுதவாணனுக்கு ஒரு தனி மரியாதை வந்துருது. சரி நீ கிளம்பி சென்னைக்கு வாப்பான்னு இவரை கூப்பிடுறாரு. இவரும் அமுதவாணனை பாக்குறதுக்கு கிளம்பி சென்னைக்கு போறாரு. இப்படி இவர் போறப்ப இவர் கையில இருக்கிறதே வெறும் 100 ரூபா தான். ஆனா ட்ரெயின் டிக்கெட்டோட விலைங்கிறது 130 ரூபா. இந்த 100 ரூபாயிலையும் 30 ரூபாயை இவரோட சாப்பாடு செலவு பண்ணிடுறாரு. பாக்கி 70 ரூபா தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம வித்தவுட்லயே ட்ரெயின்ல போயிருக்காரு. எப்படியோ பல கஷ்டங்கள்லாம் தாண்டி ட்ரெயின்ல வித்தவுட்ல எல்லாம் டிராவல் பண்ணி போய் நம்ம அமுதவாணன் அண்ணன் கிட்ட நம்ம பாலா அண்ணன் சேர்ந்துடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம அமுதவாணன் அண்ணன் எப்பெல்லாம் விஜய் டிவிக்கு போறாரோ அப்பெல்லாம் நம்ம பாலா அண்ணனை கூட கூட்டிட்டே போயிட்டு இருக்காரு. நம்ம பாலா அண்ணனுக்கும் அந்த இடத்துல தாம்சன் அண்ணன் மீட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது, மீட்டும் பண்றாரு. ஆனா அவர்கிட்ட வாயத்தை வந்து இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்கறதுக்கு அவருக்கு ஒரு கூச்சமா இருக்கு. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. ஒரு டைமுக்கு அப்புறம் இவர் வாயை திறந்து கேட்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த மாதிரி நானும் நிறைய ஜோக்ஸ் எல்லாம் பண்ணுவேன், எனக்கும் இந்த டேலண்ட்லாம் இருக்கு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கிற மாதிரி நம்ம தாம்சன் அண்ணன் கிட்ட சொல்றாரு. நம்ம தாம்சன் அண்ணனும் சரி இருப்பா, ஒரு 2 வருஷத்துல நான் இந்த மாதிரி சொல்றேன்னு நம்ம அமுதவாணன் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷம் டைம் கேட்கிறாரு. அதே போல தாம்சன் அண்ணன் ஒரு சான்ஸ் நம்ம பாலானாக கொடுக்குறாரு. பாலா இந்த மாதிரி KPY 6ல உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு பண்றியான்னு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம பாலானாவும் பண்றேன்னு வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பயங்கரமான கிளாப்ஸ் வாங்கிடுறாரு. எல்லா மக்கள் மத்தியிலுமே மனசுல இடம் முடிச்சிடுறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவரோட செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவரோட எலிமினேஷன் வரைக்கும் தள்ளுது. இந்த இடத்துல தான் நம்ம தாம்சன் அண்ணா இவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. சரி பரவாயில்ல, இன்னொரு சான்ஸ் எடுத்துக்கணும், இவரை எலிமினேஷன்ல இருந்து தள்ளி வச்சுட்டு இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இவரும் இதுக்கப்புறம் நிறைய ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்றாரு, நிறைய ஓவர் டைம் எல்லாம் போட்டு பிராக்டிஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எந்த சீசன்ல இவர் எலிமினேஷன் வரைக்கும் போனாரோ அதே சீசன்ல இவர் டைட்டிலும் அடிச்சு காட்டுறாரு. இதுக்கப்புறம் KPY சாம்பியன்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் வர ஆரம்பிக்குது. மக்கள் மத்தியில நிறைய ஃபேமஸும் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய பேரோட படிப்பு, நிறைய பேரோட ஹெல்த்னு எல்லாத்துலயுமே இவர் ஹெல்ப் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இவரோட இந்த லைஃபுக்கு நடுவில் நிறைய பேர் இவரை கேவலமாகவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா நீ என்ன பெரிய ஆளா, நீ டைட்டில் அடிக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு, உனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சில பேர் இவரை மிரட்டவும் செஞ்சிருக்காங்க. இந்த இதெல்லாம் தாண்டி தான் இவர் இப்படி ஒரு நிலைமையில வந்து உட்காந்துருக்காரு. இவரோட லைஃப்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்னு விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, இன்னொன்னு நம்மளை சுத்தி உள்ளவங்களை நம்ம கரெக்டா சூஸ் பண்ணி வச்சுக்கணும். இவங்கிட்ட பைக் இருக்கு, இவங்கிட்ட பணம் இருக்கு, இவங்கிட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கு, நமக்கு தேவைப்படுறது ஏதோ அவன்கிட்ட இருக்குன்னு நம்மளை சுத்தி உள்ளவங்களை டிசைட் பண்ணாம நம்ம ஒரு இடத்துல சோர்ந்து உட்காடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல உன்னால முடியும்னு நம்மளை தட்டி கொடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு போற ஒரு மனிதர்களை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும், நம்மளை சுத்தி வச்சுக்கணுங்கிறத இவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். ஏதாச்சும் நான் அப்படி சொல்றேன்னா ஸ்டார்டிங்ல அமுதவாணன் அண்ணா இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலனாலோ இல்ல நம்ம தாம்சன் அண்ணா இவர் எலிமினேஷன் ஆன டைம்ல அவர் அப்படியே எனக்கு என்னங்கிற மாதிரி அவர் விட்டுருந்தாலும் நம்ம இன்னைக்கு இப்படிப்பட்ட பாலாங்கிற ஒருத்தரை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவர் வளர்ந்து நிறைய பேருக்கு அவர் ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு ஆளை நம்ம மிஸ் பண்ணிருப்போம். இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் அடுத்து நம்ம யாரை பத்தி பேசலாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க.